வேண்டும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய முதல் கோரிக்கை. அந்த முதல் கோரிக்கையை உறுதியாக இந்த முறை கட்டாயம் நாம் நிறைவேற்றுவதற்கு எல்லா முயற்சியும் நான் எடுப்பேன். நம்ம விருதாச்சலம் மாவட்டமாக வந்துருச்சுனாலே நிறைய விஷயங்கள் நம்ம விருதாச்சலத்துல நடந்துரும். ஒரு நல்ல ஒரு ஹைகோர்ட்டு, அதே மாதிரி ஒரு ஃபயர் ஸ்டேஷன், அதே மாதிரி இங்க நம்மளுடைய கலெக்டர் ஆபீஸ், எஸ்பி ஆபீஸ்ல உட்பட எல்லா அடிப்படை தேவைகளையும் 100% நம்மளால சரி பண்ண முடியும். அப்படி வரும் பொழுது நிச்சயமாக இந்த அரசு மேல்நிலை பள்ளியை நான் மிகவும் கவனத்தோடு வைத்துக் கொள்வேன் என் மனதில். ஏன்னா இப்ப தலைமை ஆசிரியர் இங்க பேசுறப்ப சொன்னாரு 104 வருஷம் ஆச்சு இந்த ஸ்கூல் கட்டி அப்படின்னாரு. சோ இந்த கட்டிடத்துல நிறைய வேலைகள் இருக்கு. இன்னும் இந்த இந்த மேல் பள்ளி அதே மாதிரி ஒரு உறுதிமொழி நீங்க எடுக்கும் போது உங்களை நான் வாட்ச் பண்ண, அந்த உறுதிமொழிகளாகட்டும் நாம் பேசும் சொல்களாகட்டும் வெறும் சொல்லா மட்டும் இருந்துடக்கூடாது. நாம சொல்ற ஒரு சொல்லும் அது செயலா நம்ம தான் மாத்தி காட்டணும். அதுதான் இன்னைக்கு நம்மளுடைய வெற்றி. சோ இன்னைக்கு நான் கேப்டன் மனைவியா உங்க சட்டமன்ற உறுப்பினரா இங்க நிக்கிறேன்னா இந்த காலகட்டத்தை எல்லாம் தாண்டி தான் நான் இந்த இடத்திற்கு வந்திருக்கேன். சோ நாங்கெல்லாம் படிக்கிறப்ப 1000 தான் இவ்வளவு கிளியரா அந்த தமிழை தெளிவாக உச்சரிக்க முடிகிறது. சோ தமிழ் நம் தாய்மொழி, அதை முதல்ல நல்லா படிக்க, எழுத படிக்க தெளிவாக நம்ம மாணவர்கள் தயாரா இருக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். ஸ்கூல்ல எப்பெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ நீங்க எல்லாம் அதை பயன்படுத்திக்கணும்னு கேட்டுக்கிறேன். அதே மாதிரி ஸ்போர்ட்ஸ்லயும் உங்களை நீங்க முன்னிறுத்தி நிறைய பிரைஸ் வாங்கணும்னு சொல்லி இந்த நேரத்துல நான் வாழ்த்துறேன். ஏன் நான் ஸ்போர்ட்ஸ் அப்படின்னு சொல்றேன்னா, நமக்கு ஸ்போர்ட்ஸ் தான் தைரியத்தை கொடுக்கும், நம்பிக்கையை கொடுக்கும், நல்ல எதிர்காலத்தை உருவாக்கும். நாளைக்கு ஃபியூச்சர்ல நம்ம இன்னைக்கு படிச்சு முடிச்சுட்டு நாளைக்கு ஃபியூச்சர்ல எந்த போஸ்டுக்கு வேணாலும் போலாம். அந்த நேரத்துல அந்த தைரியம் நம்பிக்கை தான் நமக்கு துணை நிற்கும். எனவே என்னுடைய மாணவர்களாகிய உங்க அனைவருக்கும் இந்த நேரத்துல நான் வாழ்த்து சொல்றேன். இங்க சின்னசாமி ஐயா இருக்காரு, 82 இயர்ஸ். இவங்க எல்லாரும் என்ன எம்எல்ஏ ஆபீஸ்ல நேத்து பார்த்தாங்க, முந்தா நேத்து லாஸ்ட் டைம் வரும்போது. அப்போ அவர் ஒரு கோரிக்கையை இங்க என்கிட்ட வச்சாரு. இங்க ஒரு லைப்ரரி இருக்கு, ஆனா ரொம்ப சின்னதா இருக்கு, மேலையும் அது ஒரு கட்டடமா கட்டி கொடுத்தா நிறைய மாணவர்கள் படிக்கிறதுக்கு வசதியாக இருக்கும் அப்படின்றத இந்த 82 வயதிலும் ஒரு ஆர்வத்தோடு அவர் என்னிடம் பேசினத, அவரோட மனுவை நான் தனியாக எதிரான தடுப்பு நடவடிக்கைகளை மூலம் போதைப் பொருட்களை தமிழ்நாட்டில் வேறறுக்க அரசுக்கு துணை நிற்பேன். மாநிலத்தின் வளர்ச்சிக்கும் மக்களின் நல்வாழ்விற்கும் நண்பர்களையும் போதை பழக்கத்திற்கு அவர்களுக்கு அறிவுரைகளை வழங்குவேன். போதை பழக்கத்திற்கு இங்க பாருங்க, நேரம் எல்லாரும் சார், இங்க நேரம் பாருங்க.